கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, இன்றைக்கு 27/4/2026 திங்கட்கிழமை காலை சரியாக 8:40. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நேற்றைய தினத்தில் இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இந்த வீட்டுக்குரிய மின் இணைப்பு, சரிங்களா, அந்த மின் இணைப்பு சம்பந்தமாக நேற்றைய தினத்தில் ரீடிங் எடுக்க வந்தாங்க, சரிங்களா. இபியில் இருந்து ரீடிங் எடுத்துட்டு 327 ரூபா அப்படின்னு சொன்னாங்க, சரிங்களா. நான் ஏற்கனவே பார்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ரீடிங் எடுக்கும்போது 18.8 யூனிட் ஓடி இருந்தது, சரிங்களா. 18.8 யூனிட்டுக்கு 19 யூனிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை, சரிங்களா. 327 ரூபா. நீங்கள் நாளைக்கு அங்கே கட்டும்போது கேட்டுக்குங்க, அதை விட கொஞ்சம் கூடவும் செய்யலாம், இல்லை கொஞ்சம் குறையவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். 367 ரூபான்னு எனக்கு பில்லு வந்திருக்கு, என் இமெயிலுக்கு பில் வந்திருக்கு. அப்புறம் மொபைல் ஃபோனில் மெசேஜில் வந்திருக்கு, சரிங்களா. 367 ரூபா 19 யூனிட்டுக்கு. அன்பானவர்களே, நான் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு உரிய இந்த வீட்டுக்கு, இல்லாவிட்டால் இந்த ட்ரஸ்ட் பேரில் தான் இருக்குது மின் இணைப்பு, சரிங்களா. கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் IEM அப்படின்னு இருக்குது. தேவாலயத்துக்கான மின் இணைப்பு வாங்கினதுக்கு அப்புறம்தான் நான் இதில் மற்ற எந்த காரியமும் யூஸ் பண்ணுவேன். அதாவது எந்த எலக்ட்ரானிக் பொருட்களும் அதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ணுவேன், சரிங்களா. இப்போ மொபைல் மட்டும் சார்ஜ் போடுறேன். அப்புறம் இந்த ஃபேன், அவசரத்துக்கு தேவைப்பட்டால் லைட், அவ்வளோதான் நான் யூஸ் பண்ணுறேன். வேறு என்னுடைய துணிமணிகளெல்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், அயன் பண்ணவே மாட்டேன். கடந்த 2-3 வருஷங்களுக்கு மேலாக ஓடக்கரையில் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்னுடைய ட்ரெஸ்ஸுகளை நான் அயன் பண்ணதே இல்லை, துணிகளை தேய்ச்சதே இல்லை, சரிங்களா. இனியும் தேய்க்க மாட்டேன். இது தேவாலயத்துக்கான மின் இணைப்பாக மாற்றி வாங்கினதுக்கு அப்புறம் தான் துணியெல்லாம் தேய்க்க ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் தான் தேய்ச்சி போடுவேன், அதில் மாற்றமே கிடையாது, சரிங்களா. அதுக்கப்புறம் தான் மிக்சியோ மற்ற காரியங்களோ வாங்கினா அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன், அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகள், இன்றைக்கி நான் அந்த பில் கட்டுறதுக்கு போகிறேன். பில் கட்டிட்டு ரசீது வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுவேன். ஏற்கனவே நான் உயர்திரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு மனு கொடுத்துருக்கேன். எங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வச்சு தேவாலயத்துக்கான மின் இணைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து ஒரு சில நாளில் தேர்தல் சம்மந்தப்பட்ட நடைமுறை, அந்த ஒழுங்குகள் நடைமுறைக்கு வந்துட்டு, அதனால் இது சம்மந்தமான பணி எதுவுமே நடக்கலை. நான் கடந்த நாளில் 2 நாளைக்கு முன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஃபீஸ்க்கு போனேன். அப்போது அங்கே அந்த வேலை இன்னும் முடியலை. எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட அந்த செட்டப்பெல்லாம் இப்போ தான் மாற்றி அமைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் 1 வாரத்துக்கு அப்புறம் வாங்க அப்படின்ட்டாங்க. நான் நினைக்கிறேன் இப்போ அந்த வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு தான் அது சம்மந்தமான காரியங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகள், அது சம்மந்தமாக நான் மறுபடியும் தேவையான ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ்கெல்லாம் இணைச்சி அந்த உதவி பொறியாளராக களக்காடு அவருக்கு நான் மனு கொடுக்க போகிறேன். கொடுத்தா வாங்க மாட்டாங்க, ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புவேன், ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புவேன். அதுக்குள்ளே மனுவெல்லாம் தயார் பண்ணிவிட்டு, இந்த பில்லெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் மனுவெல்லாம் பக்காவாக தயார் பண்ணிவிட்டு, எனக்கு இதுக்கு ட்ரஸ்ட்டு மத சம்மந்தப்பட்ட ட்ரஸ்ட்டு, ஆகவே மற்ற ட்ரஸ்ட் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் எங்களுக்கு
தேவாலயத்துக்கான மின் இணைப்பாக மாற்றி தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை ரெடி பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி அதை கையெழுத்து வச்சு ஸ்பீட் போஸ்ட்டில் இந்த களக்காடு ஆஃபீஸுக்கு சம்மந்தப்பட்ட அந்த பொறியாளருக்கு உதவி பொறியாளராக உதவி பொறியாளராக அவருக்கு அனுப்ப போகிறேன், அனுப்ப தீர்மானிச்சிருக்கிறேன் ஆவியானுடைய ஏவுதல்னால். ஏன்னா நான் இதை இப்படியே விட முடியாது. இப்படியே விட்டால் அப்புறம் இது மத சம்பந்தப்பட்ட ஸ்தாபனம் கிடையாது அப்படிங்கிறது இதாயிரும், உறுதியாயிரும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே நான் போராடிக்கிட்டே தான் இருப்பேன். அதனால் தேவைகள்லாம் இருக்குது. ஆண்டவர் உங்களோட பேசுனா உதவி பண்ணுங்கள், நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். உதவி பண்ணுங்கன்ட்டு பண்ணலானும் பிரச்சனை இல்லை, சரியா? பண்ணுனா நல்லது, உங்களுக்கு நல்லது, சரிங்களா? ஆமாம், கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் சொல்ல வேண்டியது என் கடமை, சரிங்களா? சொல்ல வேண்டியது என் கடமை, அதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இன்றைக்கி அதுக்கு தான் புறப்பட்டுருக்கேன், கரண்ட் பில் கட்டுறதுக்கு தான் புறப்பட்டுருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.